பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களுக்கு இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு வருவது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. தினந்தோறும் தவறாமல் வார்த்தைகளை கேளுங்கள். வாரத்தில் 7 நாட்கள் உண்டு. 7 நாளும் இந்த புதிய புதிய செய்திகளை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். நீங்கள் அதை டிவியில் பார்க்க தவறிவிடுவீர்கள் என்றால் தாராளமாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினந்தோறும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இந்த செய்திகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி வையுங்கள் என்றும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ரித்துக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் காலங்களாக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் தரித்திரரை நினைக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. we have to remember the poor. சாப்பாடு இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று ஆசை இருக்கும். இன்னொன்று, அவர்களுக்கு நாம் இலவசமாக ட்ரெஸ்ஸஸையும் விருந்தையும் கொடுக்கிற பொழுது யார் எதற்காக கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்கன்னா, இயேசு எனப்பட்ட இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லும் பொழுது சுவிசேஷம் அவர்களுக்கு சென்று அடையும். அவர்களும் ஆர்வமாக அதை கேட்பார்கள். எனவே 1000 சேலைகளும் 900 பேண்ட் ஷர்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ் விருந்துக்கு 150 கிலோ மட்டன் நாம் போடுகிறோம்.
இதுவரைக்கும் 4 குடும்பத்தார்கள் மிகுந்த பெரிய மனதோடு கடாக்களை கொடுப்பதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள். இன்னும் 6 கடாக்கள் நமக்கு தேவை. ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பவர்கள் விரும்பினால் அதை பரிசாக கொடுக்கலாம். ரீதிக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் சென்னையிலே பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். அதாவது பம்மல் ரோட்டில் அப்படி நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு, சியோன் காம்ப்ளெக்ஸ் பின்னால் தூண்களோடு நடந்து வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். 4வது மாடிக்கு வந்தீங்கன்னா அங்கே அடியார் உங்களுக்காக காத்திருப்பேன். காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடைபெறும். ஜாய் டிவியிலே அதை நான் லைவ் டெலிகாஸ்ட் செய்வோம். கூட்டத்தில் நான் இறுதியில் உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இந்த சென்னை கூட்டங்களில் சகோதரர் மங்களராஜ் அவர்களும் இன்னும் தம்பி கண்மணி சாலமன் போன்ற அநேக நல்ல பிள்ளைகளும் அழகாக நடத்துகின்றார்கள். இந்த மாதம் கூட்டத்தின் இறுதியில் சகோதரர் மில்டன் மற்றும் சகோதரி ஜெமிலா மில்டன் தம்பதியினர் தங்களுடைய பிள்ளைகளின் சார்பாகவும் மாத்திரமல்ல சில்ட்ரன்ஸ் டேயை முன்னிட்டும் கருத்தில் கொண்டும் அவர்கள் விருந்து வழங்குகின்றார்கள், சிக்கன் விருந்து வழங்குகின்றார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது தேவனுடைய மாளிகையின் ஆசிரியத்தில் இருக்கிறது. அதற்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு நல்லதொரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்து நடத்தி வருகிறோம். தியாகத்தோடு நடத்தப்படுகின்றது. நிறைய முதியோர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவர்களை ஜெபத்திலே நடத்துகின்றார்கள். பிரியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு 3 வேளையும் நாம் நல்ல விதவிதமான உணவுகளை கொடுத்து பராமரித்து வருகிறோம். இன்னும் அநேக இடங்கள் காலியாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் டைம் தான் நீங்கள் வந்து சேர்வதற்கு சரியான நேரம் என்று நினைக்கின்றேன். எனவே நீங்கள் உடனடியாக வந்து சேரும்படியாகவும் அன்போடு உங்களை நாம் அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நமது ஊழியத்தில் நிறைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். நல்ல நல்ல குடும்பத்தார்கள் பல வருடங்களாக இருக்கிறாங்க. ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் திருமணமாகி மிகுந்த சீக்கிரத்திலேயே துரதிருஷ்டவசமாக அந்த திருமணங்கள் உடைந்து விட்டன. அவர்கள் சட்டப்பூர்வமாக இப்பொழுது பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு புது வாழ்க்கையை நாம் பார்க்க முடிய ஆசைப்படுகிறோம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்பு மகளுக்கு இப்பொழுது 27 வயதாகிறது. நல்ல பிள்ளை, நல்ல குடும்பத்தார். பிரியத்துக்குரியவர்களே, அவளுக்கு ஆர்கிடெக்ட் முடித்து நல்ல வேலை, நல்ல சம்பளம். அதே போல் படித்து நல்ல வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. 2வதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தம்பி இருக்காங்க. 37 வயதாகிறது. நல்ல குடும்பத்தார். அந்த தம்பிக்கு ஏற்ற, குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கின்ற நல்ல குணசாலியான மணவாட்டி தேவை. 3வதாக திருச்சியில் இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு குடும்பத்தார். எண்ணெய் கடை வச்சுருக்காங்க திருச்சி சிட்டியில். அப்படியே மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. நல்லா படிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற அனுசரித்து போகிற நல்ல ஜெபிக்கின்ற நல்ல குணசாலியான ஒரு மணவாட்டி தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, ஆதியாகமம் 39:21 ஆண்டவர் யோசேப்போடு சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலை என்பது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், ஈவு இரக்கமில்லாதவர்கள், மனசாட்சி இல்லாதவர்கள், மிக மிக மோசமான மிருகங்கள் தான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும். குற்றமில்லாத யோசிப்பும் கூட அங்கே அடைக்கப்பட்ட பொழுது என் பிள்ளை இந்த சிறைச்சாலையில் இருக்கிறானே என்று ஆண்டவரும் இந்த சிறைச்சாலையில் யோசிப்போடு கூட இருந்தாராம். இன்றைக்கு நீங்கள் கேன்சராலே பாதிக்கப்பட்டு, கிட்னி ஃபெயிலியராலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் படுத்து கிடக்கலாம். உங்களை ஸ்ட்ரெச்சரில் இழுத்து செல்லலாம். கடன் பிரச்சனைகளால் நெருக்கப்பட்டு அவமானத்தின் மத்தியில் இருக்கலாம். இதை தூக்கு கயிற்றுக்குள் என் தலையை விட்டு விடலாமா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளாலே பிரச்சனைகள் அவ்வளவு மிஞ்சி போய் தாங்க முடியாத வேதனையில் இருக்கலாம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, நான் படும் பாடுகளை அவர் அறிவாரா என்று கதறலாம். அவர் நிச்சயமாய் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், உங்களோடு தான் இருக்கிறார். ஒரு நாள் சிறைச்சாலையை உடைத்தார். யோசேப்பு எகிப்திற்கே அதிபதியாய் மாற்றினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வறுமையின் சிறைச்சாலை, இந்த வியாதியின் சிறைச்சாலை, பிள்ளைகளுடைய பாடுகளினாலே வருகிற சிறைச்சாலைகளை உடைப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். உலகத்திற்கே உங்களை வெளிச்சமாக மாற்றுவார். இந்த சிறைச்சாலை உங்களை பிடித்து வைக்க முடியாது, அடைத்து வைக்க முடியாது, வேதனைப்படுத்த முடியாது. கர்த்தர் சிறைச்சாலையை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே 2 நாளாகவும் 9வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட பொழுது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக
மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தார். சேபா நாட்டு ராஜஸ்திரீ அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம பார்க்கின்றோம். ராஜஸ்திரீ சேபா நாடு. ஒரு இளவரசி என்றால் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நபராக இருக்க வேண்டும். எவ்வளவு அறிவு அவர்களுக்கு இருக்கும், எவ்வளவு எக்ஸ்போசர் இருக்கும், எவ்வளோ தைரியம் இருக்கும், எவ்வளோ பெருமை இருக்கும், எவ்வளோ வேலைக்காரர்கள் இருப்பார்கள், எவ்வளோ அழகு இருக்கும், எவ்வளவு இதை போல் நம்ம வாசிக்கிறோம். ஒரு ஊருக்கு வரணுன்னா இவ்வளவு பரிசு பொருட்களை சுமந்துட்டவங்க வராங்க. அப்படி என்றால் அந்த சேபா நாட்டு ராஜஸ்திரீ எவ்வளோ ஒரு பணக்காரியாக, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக, திரளான ஆஸ்திகளை உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ராஜஸ்திரீகள், ராஜகுமாரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவிலே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு இரத்தினங்களையும் கந்த விருக்கங்களையும் பொன்னையும் வெள்ளியும் வைரங்களையும் வைடூரியங்களையும் தனக்கு சொந்தமாய் கொண்டிருக்கிற நிறைய பேர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. சேபா நாட்டில் இப்போ இவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அரேபியாவில் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, ஆசியாவில் பல நாடுகளில் இருக்காங்க. ஏன் இங்கிலாந்து நாட்டையே ஒரு ராணி தானே ஆட்சி செய்தார்கள், எலிசபெத் ராணி. இப்பொழுது அவருடைய வம்சாவளியில் வந்த சார்ல்ஸ் ராஜா தான் அவர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக பல மக்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் வாசிக்கிற ராஜஸ்திரீ சாலமோன் ராஜாவுடைய கீர்த்தியை குறித்து கேள்விப்பட்ட பொழுது, ரொம்ப தூரத்தில் அவங்க இருந்தாலும் சாலமோன் ராஜாவை பார்க்க வேண்டும், அவரை குறித்து மக்கள் சொல்லுகிற செய்தி, புகழ்ந்து பேசுகிறதெல்லாம் உண்மைதானா என்று சோதித்து அறிய வேண்டும் என்பதற்காக தேடி வந்தார்களாம். உங்களுடைய கீர்த்தி புகழ்ச்சி பரவுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு யாருக்கும் கொடுக்காத ஏதோ ஒரு கிருபையை கொடுத்திருக்கின்றார், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார் என்று இந்த உலகத்தின் மக்கள் கேள்விப்படுகிற பொழுதுதான் உங்களை தேடி அவர்கள் வருவார்கள். நாகமான் எனப்பட்ட ஒரு சீரிய நாட்டு படைத்தளபதி, அந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கௌரவமான இடத்தில் இருந்தவர், மக்களால் புகழப்பட்டவர், ராஜாவால் நேசிக்கப்பட்டவர், அந்த நாட்டுக்கு கதாநாயகனாக இருந்தவர். இப்போ இந்திய நாட்டு கதாநாயகன் யார் அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க உடனே விராட் கோலி. முந்தி நான் படிக்கும்போது டெண்டுல்கர், பிறகு சிஎஸ்கேல தோனி. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முளைச்சிட்டாங்க. அபிஷேக்னு சொல்லி ஒருத்தர் முளைச்சிருக்காரு. இன்னும் எவ்வளோ வீரர்கள் இருக்காங்க. அதனால் அவர்கள் தான் இந்திய நாட்டுக்கு கதாநாயகர்களாக கிரிக்கெட் வீரர்கள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க. அப்படி தானே? அந்த நாட்டில் அந்த நாகமான் ஒரு பெரிய கதாநாயகனாக இருந்தார். அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு வியாதி, அவருக்கு குஷ்டரோகம், யாராலும் தீர்க்க முடியல. அவ்வளோ பெரிய மாபெரும் வீரனுக்கு அந்த குஷ்டரோகம் ஒரு முள்ளாக இருந்து குத்தியது. அப்பொழுது வீட்டிலே வேலை பார்த்த பிள்ளை சொல்லுகிறாள், இஃப் ஒன்லி மை மாஸ்டர் கோஸ் டு சமரியா, இஸ்ரேலுக்கு போனாதான், சமரியாவுக்கு போனாதான், எலிசா தீர்க்கதரிசியை பார்த்தாதான் இந்த வியாதி சுகமாகும், நீங்கள் போங்கன்னு சொல்லி கை காட்டுறா. உடனே அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, இதே மாதிரி பரிசு பொருட்களை எடுத்துக்கிட்டு, சேபா நாட்டு ராஜஸ்திரியை போலவே ராஜா, இவர் ராஜஸ்திரி ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாங்க. இந்த நாகம்மான் ராஜாக்கிட்ட போய் லெட்டர்ஸ்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் மடித்து வைத்து கொண்டு பெரிய பரிவாரங்களோடு படைகளோடு அவர் எலிசா வீட்டு வாசலில் வந்து நின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே சேபா நாட்டு ராஜஸ்திரி சாலமோன் ராஜாவுடைய அரண்மனையில் வந்து நின்றார்கள். யாரும் அவர்களை அழைக்கவில்லை, வாங்கன்னு சொல்லவில்லை, அவர்களுக்கு லெட்டர் அனுப்பவில்லை, இல்லாவிட்டால் வந்தால் உங்களுக்கு அதை தருவோம் இதை தருவோம் என்று சொல்லவில்லை, ஃப்ளைட் அனுப்பவில்லை, பஸ்ஸு அனுப்பவில்லை, வேன் அனுப்பலை. அவர்களாகவே கேள்விப்பட்டு அவர்களாகவே தேடி வந்தார்கள். நீங்களும் கூட எலிசா தீர்க்கதரிசியின் வரிசையிலே, சாலமோன் ராஜாவுடைய வரிசையில் இருக்க வேண்டும். உங்களை தேடி ராஜாக்களும் ராணிகளும், உங்களை தேடி படை தலைவர்களும் படை தளபதிகளும் வீட்டு வாசலில் வந்து நிற்க வேண்டும். அப்படி நிற்க வேண்டும் என்றால் யாரிடத்திலும் இல்லாத ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு பலன் உங்களுக்கு இருக்க வேண்டும். எலிசாவுக்கு சுகமாக்குற கிருபை இருந்தது, வரம் இருந்தது. சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் இருந்தது, புத்தி இருந்தது. அவைகள்தான் சம்திங் ஸ்பெஷல் இந்த. அதனால் இவரெல்லாம் தேடி வரும்படியாய் அவர்களை செய்தது என்று நான் காண்கின்றோம். ஆண்டவரை, எல்லோரையும் போல நான் வாழ விரும்பவில்லை, எல்லோரையும் போல நான் இந்த பூமியிலே என் காலங்களை கழிக்கவில்லை, நான் சாதிக்க நினைக்கவில்லை. எனக்கென்று ஒரு புதிய பாதையை நீர் ஏற்படுத்த வேண்டும். எல்லோரையும் விட நான் ஸ்பெஷலாக இருக்க வேண்டும். 10 மடங்கு நான் சமர்த்தனாக
இருக்க வேண்டும். என் முற்பிதாவாகிய தானியேலை போல. ஆண்டவரே, ஞானம் வேண்டும், புத்தி வேண்டும், சொப்பனங்களுக்கு நான் அர்த்தம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, வியாதிகளிலிருந்து மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நான் பிசாசுகளை துரத்த வேண்டும். நான் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்பட வேண்டும். நம்மை தேடி ராஜாக்களும் பிரபுக்களும் வர வேண்டும். இதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கின்றது. இந்த 2 நாளாகம் 9வது அதிகாரமாக இருக்கட்டும், 2 ராஜாக்களுடைய புஸ்தகங்களாக இருக்கட்டும், அங்கே இந்த சம்பவம் ஏன் குறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது? சேபா நாட்டு ராஜஸ்திரி தேடி வந்தால் என்பது எதற்காக இங்கு போடப்பட்டிருக்கிறது? காரணம், தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய கணம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரை தேடிதான் அவர்கள் வருவார்கள். எல்லாரும் வருவார்கள். அவர்கள் யாரையும் தேடி போக வேண்டுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி எல்லாரையும் தேடி தேடி போய் ஓடிட்டுருக்கீங்களா? ஹெல்ப்புக்காக கொஞ்சம் தர மாட்டீங்களா? அதான் செய்ய மாட்டீங்களா? இல்லை, எல்லாரும் உங்களை தேடி வராங்களா? எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பரிசோதிக்க வேண்டும். நாம் தேடி தேடி ஓடி ஓடி போய் இருப்போம்னா ஏதோ சம்திங் ராங். நம்மை தேடி எல்லாரும் வருவார்கள் என்றால் நம்முடைய முற்பிதாக்களைப் போலவே நாமும் சரியான பாதையில் செல்கிறோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கணும். நாம் யார்கிட்டையும் போய் நிற்கும்படியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நிலைமை வரவே கூடாது. முக்கியமாக நம்ம பகைக்கிறவர்களை கேவலமாக நிற்கிறவர்கிட்ட போயிட்டு நம்ம கையேந்தும்படியான ஒரு சூழலை உண்டு பண்ணவே கூடாது. 2வதாக இங்கே பார்க்குறோம், அவள் எதற்காக வந்தால்? சோதிப்பதற்காக வந்தா. எல்லாரும் சொல்கிறாங்களே, உண்மைதானா? இல்லைன்னா இது ஒரு பொக்கு வெடியா? ரியல் ஆர் ரீல் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சந்தேகம் இருந்ததில் நேரில் போய் பார்ப்பேன், நான் போய் பார்த்து சோதிப்பேன். அங்கே இயேசு உயிர்த்தெழுந்தார், 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து விட்டார், நாங்கள் கண்களால் கண்டோம் என்று சொல்லி மகதலேனா மரியாள் சொன்ன பொழுது, மேகி சொன்ன பொழுது, மேகினா மேக்டலின் மேரி, அவ்வளோதான் மேகி நம்ம சொல்கிறோம். அதே போலவே பிரியத்துக்குரியவர்களே, நாம் இந்த யூதாஸ் கரியோத்தின் ஆண்டு செத்து விட்டார், மரித்து விட்டார். 11 சீசன் இருக்காங்க. 10 பேருக்கும் ஏசப்பா தரிசனம் கொடுக்குறாங்க, என்னை தொட்டு பாருங்களான்னு சொல்கிறாங்க. அவங்க சந்தோஷப்பட்டு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் பார்த்தோன்னே, நோ 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 ஐ வில் நாட் பிலீவ் இட். நான் நம்ப மாட்டேன். அவருடைய கை அந்த ஆணி அடித்தாங்களே, அந்த ஓட்டைக்குள்ளே என் விரலை விட்டு பார்ப்பேன். விழாவில் குத்துனாங்களே, அதுக்குள்ளே என் கையை போட்டு பார்ப்பேன். அப்போ தான் நான் நம்புவேன். நான் நேரில் பார்ப்பேன், சோதித்து பார்ப்பேன், அப்போ தான் நான் நம்புவேன். இந்த தோமாவை போல, இந்த சேப நாட்டு ராஜஸ்திரியை போல அநேகர் கேள்விப்பட்டால் நம்ப மாட்டாங்க. அவங்க நான் கண்ணால் பார்க்கணும், நாங்கள் சோதித்து பார்க்கணும், அப்போ தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு வருவாங்க. அதுக்காக அவங்க ட்ராவல் பண்ணி வருவாங்க, நாடு கடந்து வருவாங்க, கடல் கடந்து வருவாங்க. சோதிப்பதற்காக, உண்மையாய் பொய்யா என்பதை பார்ப்பதற்காக வருவாங்க. இவங்களுக்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு யோசித்து பார்க்குறேன். நான் வெளுத்ததெல்லாம் பால் நம்புகிறேன், எதுனாலும் ஈஸியாக நம்புவேன், யாரனாலும் நான் ஈஸியாக நம்புவேன். ஆனால் இங்கே நான் காண்கிற மக்களோ கடல் கடந்து போயினாலும் பரவாயில்லை, நேரில் போய் பார்ப்பேன், சோதித்து பார்ப்பேன், அப்போ தான் நான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். தோமா ராஜஸ்திரி ஆகிய சேபா நாட்டு ராஜஸ்திரி, இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட வம்சாவளியை சார்ந்தவங்க. அவங்க நேராக வாராங்க, ராஜா வந்து பார்க்குறாங்க, சாலமோன் ராஜா பார்க்குறாங்க. சாலமோன் ராஜா கேட்டிருப்பார், என்ன விஷயம்? நான் அவங்ககிட்ட பேசணும், நிறைய கேள்வி கேட்கணும், கேளுங்கம்மா கேளுங்கன்னு சொல்லி அவரும் சவாலுக்கு சவால் விடுகிறார். சவாலுக்கு சவால், போட்டிக்கு போட்டி. அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அவள் சாலமோன் இடத்துக்கு வந்த பொழுது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து சாலமோன் இடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவர்களெல்லாம் விடுவித்தார். அவளுக்கு விடுவிக்காதபடி ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாக இருக்கவில்லை. வந்த உடனே உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறாங்க, மனசில் உள்ளதெல்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, அது எப்படி, இது எப்படி, இது உண்மையா என்பது பொய்யா, அப்படிலாம் கேட்குறாங்க. நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன், ஒரு மாடி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இந்த சேவா நாட்டு ராஜஸ்திரி ஒரு 2 பெட்டியை திறக்கின்றார்கள். 2 பெட்டிக்குள்ளும் ஒரே மாதிரியான பூ இருக்கிறது. இங்கேயும் பார்த்தா ஒரே மாதிரி அழகான பூ இருக்கிறது. ஒரு பூ இங்கே, ஒரு பூ இங்கே, ஒரு பூ. அவங்க சொல்கிறாங்க, சேபா நாட்டு ராஜஸ்திரி, ஒன்று தான் உண்மை, ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல், ஒன்று ரியல் ஒரிஜினல், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிங்க, தொடவும் கூடாது, உகர்ந்து பார்க்கவும் கூடாது. ஒன்று சாலமோன் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லி சவாலை ஏற்றுக்கொண்டு அது மாடியில் இருக்குது. உடனே அந்த ஜன்னல்களை திறந்துடுறாரு. இந்த பூலேருந்து புறப்பட்ட நறுமணம் வெளியே போகிறது. உடனடியாக தேனீக்கள் வேகமாக வந்து ஒரிஜினல் பூவில் வந்து உட்கார்ந்து அந்த தேனை அவர்கள் குடிக்கின்றன. உடனே அவர் சொல்கிறார், திஸ் இஸ் த ஒன் அப்படிங்கிறார், திஸ் இஸ் த ஒன் ரியல் ஒரிஜினல், திஸ் இஸ் டூப்ளிகேட் அப்படிங்கிறார். ஏன்னா அங்கே போய் தேனி உட்காராது. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். இதே மாதிரி எவ்வளவோ டெஸ்ட் வைக்கிறாங்க, எவ்வளவோ கேள்வி கேட்குறாங்க, எல்லாத்தையும் சாலமோன் அப்படி பூன்னு ஊதி தள்ளுறார். நம்மோடு கூட யார் போட்டி போட்டாலும், நம்ம எவ்வளவு சோதித்தாலும் வெற்றி பெறவே முடியாது. இங்கே சாலமோன் ஜெயித்தார் என்று
நான் முடிப்பதற்கு அல்ல. இன்றைக்கி சாலமோன் ராஜா இடத்துல நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க. யார் நம்மை சோதிக்க வந்தாலும் அவர் தோற்று போவார்கள். அப்படி என்ன கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு பதில் நம்மிடத்தில் இருக்கும். அவருடைய ஐயப்பாடுகள் எல்லாவற்றையும் தீர்க்கிற அளவு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார், புத்தியை தருவார். ரீத்துக்குரியவர்களே, நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீல்டு என்ன ஃபீல்டுனாலும் இருக்கட்டும், உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. யார் என்ன கேள்வி கேட்டாலும் இது இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லி அழகாய் சொல்வதற்குரிய ஞானத்தை தருவார். கர்த்தர் உங்களோடு இருந்தார் என்றால், அவர் உங்களை பலப்படுத்தி இருப்பார் என்றால், அவர் உங்கள் மீது பிரியமாக இருப்பார் என்றால், அவர் உங்களை தாயின் கருவிலை கண்டுபிடித்திருப்பார் என்றால், யார் உங்களை சோதனை செய்ய முடியாது வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் அடித்து போடும்படியாகி துவம்சம் செய்யும்படியாகி கர்த்தர் அவர்களுக்கு தேவையான பதிலை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் ஞானத்தை உங்கள் உள்ளத்தில் வைப்பார். வாயின் வார்த்தைகளை உங்கள் வாயில் வைப்பார். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் வாழ்க்கையில் வெற்றி. எக்ஸாம் எழுத உட்கார்ந்துருக்க வாலிப மகளே, நீட் எக்ஸாமுக்கு, அந்த எக்ஸாமுக்கு, இந்த எக்ஸாமுக்கு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்க அன்பு தம்பி தங்கச்சி, எக்ஸாமில் உட்கார்ந்த உடனே கேள்வியை பார்த்த உடனே ஞானத்தை வைப்பார், புத்தியை வைப்பார். இதுதான் பதில், இதை குறிப்பிடு, இதுக்கு டிக் பண்ணு, இதை வேண்டான்னு சொல்லிடு, இதை எடுக்காது, ஞானத்தை கொடுப்பார். படிப்பில் தம்முடைய ஞானத்தை தருவார். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, இந்த லைனில் போ, இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு சூட் ஆகாது, இங்கே போனால் நீ தடுமாறி விழுந்துருவேன், தட்டி விழுந்துருவேன், இது வேண்டாம், இது கொஞ்ச நாள் ஒன்றும் இல்லாமல் போயிடும், நீ இங்கே இப்போ. ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார். நான் முன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். ஐ வில் ஷோ யூ த வே யூ ஷுட் கோ அண்ட் ஐ வில் கவுன்சல் யூ. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து போதித்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்து மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார், நம்முடைய கண்களை திறந்து கொண்டே இருப்பார், ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருப்பார். இது சரி, இது தவறு, இங்கே இங்கே போகாத, இது முக்கியம், இது முக்கியம் இல்லை. ஆண்டவர் எல்லாற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ரீத்துக்குரியவர்களே, அதை உங்கள் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறீங்களா? ஆர் யூ எக்ஸ்பீரியன்சிங் இட்? கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, உங்களை நடத்துறதெல்லாம் நீங்கள் கேள்விப்படுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உணர்றீங்களா, அனுபவிக்கிறீங்களா? அதுதான் நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பதற்கான ஆசீர்வாதம் இல்லையா? நம்ம அப்பா நமக்கு கண்ணை மூடிட்டு இருக்க மாட்டாங்க, நம்ம கூடவே வந்துட்டு இருப்பாங்க. யோசேப்பு கூட சிறைச்சாலையில் இருந்தாங்க. கொள்ளைக்காரர்கள், கொலைகாரர்கள், இந்த உலகத்தில் ஈவிரக்கம் இல்லாதவர்கள், மனித மிருகங்கள் போன்றவர்கள்லாம் அந்த சிறைச்சாலை இருப்பாங்க. தப்பு செய்யாதவங்களும் சில சூழ்நிலையில் உள்ளே இருப்பாங்க. பொதுவாக சிறைச்சாலைனாலே மோசமான மக்கள் இருக்க இடம். அங்கே யோசேப்பு, குற்றமற்ற யோசேப்பு உள்ளே போட்ட உடனே அங்கேயும் ஆண்டவரும் இருந்தாங்களாம். யோசேப்பு எத்தனை வருஷம் சிறைச்சாலையில் இருந்தாங்களோ அத்தனை வருஷம் ஆண்டவர் சிறைச்சாலையில் இருக்கார். அவரும் கம்பி எண்ணி இருப்பார், அவரும் யோசேப்பை பார்த்துருப்பார், அங்கே இருக்க மக்களையும் பார்த்துருப்பாங்க. ஏன் சாயலில் உங்களை படைச்ச எப்படியாடா இருக்கிறீங்கன்னு கேட்டிருப்பார். காரணம் யோசேப்பு ஜெயிலுக்குள்ளே இருந்தாருன்னா ஆண்டவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தாராம். அங்கேயும் ஞானத்தை கொடுத்தாராம், புத்தியை கொடுத்தாராம், கனவுகளுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாராம். யோசேப்பு இதான் அர்த்தம் சொல்லுப்பா, யோசேப்பு அவன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் சொல்லுப்பா. பார்த்தீங்களா, அங்கேயும் ஆண்டவர் அங்கே யோசேப்பு இருந்தார். அதே போல் நம்மோடு கூட ஒரு வாழ்க்கையில் இருப்பார், வருவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு எல்லாம் பதில் சொன்ன உடனே பாருங்கள், 3ஆம் வசனம். சேபாவை ராஜஸ்திரீ சாலமோனின் ஞானத்தையும் அரண்மனையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் ஊழியக்காரன் வீடுகளையும் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரனுடைய வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கும் போது நடைமண்டபத்தையும் கண்ட பொழுது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு. அப்படியே அதோட கேள்வி கேட்டதோட முடியல, உள்ளே போய் பார்த்தா அவங்க அரண்மனை அவ்வளோ பெருசாக இருக்குது. முதலாக இந்த உலகத்தில் யூனிஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சாலமோன் ராஜா. ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாம் யூனிஃபார்ம் தான். ஹோட்டல்ஸு, ஈவன் போத்தீஸு, சென்னை சில்க்ஸு, அந்த சில்க், இந்த சில்க்கு, அந்த சூப்பர் ஸ்டோர் எல்லாத்துலேயும் அந்த வேலைக்காரங்கள்லாம் இப்போ வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. போலீஸ்காரங்களாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. எங்களை மாதிரி காலேஜில் வேலை பார்க்குறவங்கலாம் நாங்கள்லாம் எதுவும் போட வேண்டாமே, என்ன ட்ரெஸ்னாலும் போகலாமே, எங்களுக்கு வேறு மாதிரி வாழ்க்கை. ஆனால் யூனிஃபார்ம் என்பது ஒரு ஒழுங்குகை அது நியமிக்கின்றது. இதை முதலாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் சாலமோன் ராஜா. அவங்க வேலைக்காரங்களாம் வீடு, அவங்க எல்லோரும் அவருடைய வரிசை, அரண்மனை சாப்பாடு, அவர் சாப்பிட்ற சாப்பாடு, வேலைக்காரங்களுக்கு சாப்பாடெல்லாம் பார்த்து பிரம்மை கொண்டாங்க. அவளுக்கு வந்து இது உலகம்தானா இல்லை இது பரலோகமா, மனிதர்கள் தான் வாழ்கிறாங்களா, தேவர்கள் வாழ்கிறாளான்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அளவுக்கு கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு ஆண்டவர் சாலமோன் ராஜாவையும் அரண்மனையும் அவனுடைய ஊழியக்காரர்களையும் அவனுடைய குதிரை லாயங்களையும் எல்லாரையும் அரண்மனையும் அவனுடைய இராணுவத்தையும் ஆசீர்வதித்திருந்தார். இந்த அம்மா பார்த்து அப்படி பிரமிச்சிட்டாங்களாம். ஆண்டவரை இதுதான் நடக்கணும்னு சொல்லி கேட்குறேன். நம்மளை பார்க்க வரவங்க, நம்ம திறமையை பார்க்க வரவங்க பிரமிச்சு போகணும்.
நம்ம பேசுகிறத கேட்குறவங்க பிரமிச்சு போகணும். நம்ம இந்த டிவியில் அரை மணி நேரம் 30 minutes பேசுகிறதா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷம் பேசுகிறதா இருக்கட்டும், தமிழா இங்கிலீஷா, கேட்குறவங்க பிரமிச்சு போகணும். இப்படிலாம் மெசேஜ் கொடுக்க முடியுமாங்க? இப்படிலாம் பேச முடியுமா? அந்தளவுக்கு பிரமிச்சு போகணும். உங்களுடைய அழகை பார்க்கிறவர்கள், திறமையை பார்க்கிறவர்கள், உங்களுடைய பிஸ்னஸை பார்க்குறவங்க, உங்களுடைய குடும்பத்தை பார்க்குறவங்க, உங்களுடைய பிள்ளைகளை பார்க்குறவங்க பிரமிச்சு போகணும். உங்களுடைய ஊழியத்தை பார்க்கிறவர்கள், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வரங்களை கண்டு பிரமிச்சு போக வேணும். ஏனென்றால் இந்த ஸ்திரீ பிரமிச்சு போனா. இதுதான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அதுக்கு அடுத்தாப்புல அந்த அம்மா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய செய்தானத்தை குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. அது கடைசியில் பாருங்கள், நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், அதிகம் உண்டாயிருக்கிறது. எப்போதும் உமக்கு முன்பாய் நின்று உடைய ஞானத்தை கேட்குற உடைய ஊழியக்காரன் பாக்கியவான்கள். புகழ்கிறாங்க. சோதிக்க வந்து அம்மா பார்த்து பிரமிக்கிறாங்க, புகழ்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, இப்போ புகழ்கிறாங்க. ஐயா, கடவுள் உங்களுக்கு இப்படி, மக்களே உங்களுக்கு இப்படி ஒரு ராஜா கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? எனக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருந்துலான்னு யோசிக்கிற முடியல. எனக்கு நாடு இருக்குது, நான் போகிறேன். வேலைக்காரங்களே, ஊழியக்காரங்களே, நீங்களாம் கொடுத்து வச்சவங்க டெய்லி ஒரு சமூகத்தில் நிற்கிறீங்க. அவங்க அப்படி ஆச்சரியப்படுறாங்க, சாட்சி கொடுக்குறாங்க, புகழ்கிறாங்க. தேவன் நம்மோடு இருந்தால் நம்மை பார்க்க வராங்க, சோதித்து கற்று நம்மகிட்ட இருக்காங்க, கண்டுபிடிக்கிறாங்க, பிரமிக்கிறாங்க, நம்மை புகழ்கிறாங்க, நம்மை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. அடுத்தாப்புல பரிசை கொடுத்தாலாம். சேபா நாட்டு ராஜஸ்திரீ பாருங்கள், அவள் ராஜாவுக்கு 9வது வசனம், 120 தாளந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகி சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களைப் போல ஒரு காலம் வரலை. ராஜாவுக்கு டெய்லி கிஃப்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சாலமோன் ராஜாவுக்கு எங்கே இல்லாமல் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இருக்கிறவனுக்கு இன்னமும் கொடுக்கப்படும் என்பதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கை. இந்த அம்மாவும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. தங்கம், கந்த வர்க்கம், அதுக்கப்புறம் வந்து வைரம், வைடூரியம் எல்லாம் அள்ளி கிள்ளி கொடுக்குறாங்க. ஒட்டகமாக வந்து இறங்குது. அதை போல் வேறு யாருமே கொடுக்கவில்லையா? இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரீ தான் கொடுத்தார்களாம். பிரியத்துக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படியாக வருகிறவர்கள் கந்த வர்க்கங்களையும் தங்கத்தையும் வைரத்தையும் கொடுக்குற காலங்கள் நிச்சயமாக வரும் என்பதை நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கி எப்படி சம்பாதிப்பது என்று தெரியவில்லையா? எப்படி சொத்து சேர்ப்பது, ரியல் எஸ்டேட் எப்படி பண்ணுவது என்று தெரியவில்லையா? எப்படி வாழ்க்கையில் உயர்வது என்று தெரியவில்லையா? இதெல்லாம் வாசிங்க. சாலமோன் தேடிய போல அவரை தேடி தான் இவ்வளோ செல்வம் வந்தது. அவரை தேடி தான் மக்கள் வந்தார்கள், ராஜாக்கள் ராணிகள் வந்தார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இவள் பரிசு கொடுத்தால், பரிசு பெற்றால், அவள் கேட்டதெல்லாம் சாலமோன் ராஜா கொடுத்தாராம், கேட்காததையும் கொடுத்தாராம். அவள் கொடுத்ததை விட சாலமோன் ராஜா கொடுத்தது அதிகம். அந்தளவுக்கு ராஜாவிடத்தில் செல்வமும் பணமும் தங்கமும் இருந்ததா? பிரியத்துக்குரியவர்களே, இந்த சம்பவத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அது எப்படி மகிமையாக இருக்கும், எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவைகள் அமைகின்றன. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படியே ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறது. நீங்கள் வறுமையாக இருப்பது, ஏழையாக இருப்பது, நீங்கள் கடன்காரராக இருப்பது, நீங்கள் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையிலே படுத்து கிடப்பது, பலகீனமாக இருப்பது, உங்கள் பணமெல்லாம் வீணாக கடனுக்கு செலவழிக்கப்படுவது, தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழிக்கப்படுவது, ஆக்சிடெண்ட் ஆகி எத்தனையோ வண்டி வச்சுருக்கவங்களுடைய பணமெல்லாம் அப்படி வேஸ்ட்டாக போகுது. எத்தனையோ பேருடைய சம்பாத்தியம் முழுக்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மருத்துவத்துக்கே செலவழிக்கப்படுது. எத்தனையோ பேருடைய செல்வங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு பாதியில் திரும்பி வந்ததுனால வேஸ்ட்டாக போகுது. திருமணம் பண்ணி உடஞ்சி போனதுனால வேஸ்ட்டாக போகுது. ஆனால் கர்த்தரிடத்தில் வருகிற பொழுது பணம் வந்து கொண்டு தான் இருக்குமே தவிர்த்து நிற்காது. வீண் செலவுகள் வராது. உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள், தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். எல்லா பக்கமும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என்பதையே அறிவிக்க முடியாது விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, சேபா நாட்டு ராஜஸ்திரியின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கண்டோம். அவளுக்கு எவ்வளோ ஒரு ஆசை, வீட்டை விட்டு நாட்டை விட்டு எவ்வளோ தூரம் அவங்க வந்தாங்க. ஞானத்தை குறித்த ஒரு ஆசை, அதை விசாரிக்க வேண்டுங்கிற ஆசை. இன்றைக்கி வீட்டை விட்டு ஒரு கூட்டம் நடக்கணும் கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்க. கன்வென்ஷன் கூட்டம் வாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க, கிறிஸ்டோபர் ராஜா வந்திருக்காங்க வாங்க, நான் வர மாட்டாங்க, நான் ஏன் வரணும்? ஆனால் சேபா நாட்டு ராஜஸ்திரி அதை காண்பதற்காக கடல் கடந்து வந்தார்கள். பல பாடுகளை பட்டு வந்தாங்க, வேலைக்காரங்களோடு வந்தாங்க. ஆண்டவர் இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை எங்களுக்கு தாரும். தகப்பு நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வதில் தவறே இல்லைப்பா. கடினமாக உழைக்கிறதுல தப்பே இல்லையா. புதிய புதிய காரியங்களை காண்பதற்காக ட்ராவல் பண்ணி எவ்வளோ தூரம்னாலும் போகிறது தவறே இல்லையாப்பா. இறைவா, சாலமோன் ராஜா சமூகத்தில் நிற்கிற வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் என்று சாட்சி கொடுத்தாலே, அதே போல் எங்களை குறித்து அநேகர் சாட்சி கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. எங்களை கண்டு அநேகர் பிரமிக்கும்படியாக உதவி செய்யுங்க. அந்தளவுக்கு கிருபைகளையும் தாழ்ந்துகளையும்
வரங்களையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும். என்னால் வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு நிமிடத்தில் நாகமனுக்கு சுகத்தை கொடுத்தது போல, அவருடைய சரீரத்தை சின்ன பிள்ளையின் சரீரத்தை போல மாற்றி அமைத்தது போல நீ மாற்ற முடியும் அல்லவா? கால்களுக்கு புண்கள் அப்படியே மூடப்படுவதாக ஆண்டவர், அது எலும்பில் கூட பரவி இருந்தால் கூட பரவாயில்லை, புது எலும்புகளை உண்டாக்கி ஆண்டவர் எந்த ஆபத்து வராதபடி பாதுகாப்பீராக, கிருபையினாலே மூடுவீராக அப்பா, இரக்கத்தினாலே மூடுவீராக ராஜா. ஆண்டவர் கட்டிகள் மறையட்டும், இன்ஃபெக்ஷன் மறையட்டும், நோய் கிருமிகள் மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், கடன் பாரங்கள் நீங்கட்டும், ஆண்டவர் வட்டி கடன்கள் மறையட்டும், வருமானம் இல்லாத ஒரு தகப்பனை பரிதாபமான சூழ்நிலையை எங்கள் வாழ்க்கையை விட்டு நீர் அப்புறப்படுத்துங்கப்பா. வருமானமே இல்லைன்னா எப்படி வட்டி கட்ட முடியும்? எனவே அந்த கடன்களை அடைத்து புதிய வருமானங்களை ஏற்படுத்தி கொடுத்து உடைய பிள்ளைகள் தாழ்த்தப்பட்ட இடத்துல அவர்களை உயர்த்தி அற்பமாய் பார்த்தவர்கள் மத்தியில் நீர் கோபுரத்தில் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம், மாளிகையில் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். யார் முன்பு வெக்கப்பட்டார்கள் அவர் மத்தியிலே உயர்த்தும். வேலை இல்லாதனால, திருமணமாகாதனால, குழந்தை இல்லாதனால, சொந்த வீடு இல்லாதனால நிந்தைகளை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அந்த நிந்தையை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை நீ செய்தே ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வயதானவர் கீழே விழுந்துடக்கூடாது, எலும்புகள் முறிந்துடக்கூடாது, ஒரு நாளும் படுக்கையில் பெட்ரிடன் ஆகிடக்கூடாதப்பா. அவர்களுக்கு ஆண்டு வாலிபம் திரும்பட்டும் ஆண்டவரே, பலம் குன்றாதபடி காத்துக்கொள்ளும், கால்கள் தடுமாறாதபடி காத்துக்கொள்ளும், தள்ளாடாதபடி காத்துக்கொள்ளும். வாலிபர்கள் போதை அடிமையில் இருக்காங்க, கஞ்சா அடிமையில் இருக்காங்க. கஞ்சா சகஜமாக கிடைக்குது ஆண்டவரை தோத்திரம் ஐயா. மதுபானம், செல்ஃபோன்கள் தகப்பனே ஐயா, மற்றும் ஆண்டு பைக் அடிமைத்தனங்கள் எவ்வளோ உயிர் போகுதுப்பா. ரட்சிங்கப்பா, அடிமைத்தனத்திலிருந்து விடுவீங்க. ஒரு கூட்ட வாலிபர்களை உமக்கென்று நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா நாடுகளையும் இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதியும். தீவிரவாதமே வேண்டாம், வியாதியே வேண்டாம், இயற்கை அழிவுகளே வேண்டாம்ப்பா. கர்த்தாவே அமீன் சமானத்தை தார எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியம் நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிவுப்படுத்துகிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அதை போலவே அடைக்கலான் குறுகிய முதியோர் இல்லத்தில் ஆண்டவரை தங்க ஏராளமான இடங்கள் உண்டு, நேர் அழைத்து கொண்டு வாரும். இந்த செய்தி கேட்டு ஜபித்த பிள்ளைகள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.